அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் நா. சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து தன்னை தாவேகாவில் இணைத்து கொண்டிருக்கிறார். இவர் 2011 2016 செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்திருக்கிறார். இவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, இவர் தாவேகாவுக்கு வந்திருப்பதனால் என்ன பலன் தாவேகாவுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து இதுவரையில் தாவேகாவில் இணைந்தவர்கள் அதனால் என்ன மாதிரியான ஒரு பலனை தாவேகா பெறப்போகிறது, பொதுவெளியில் அது என்ன ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நா. சுப்பிரமணியன் அவரை பற்றி பார்ப்போம். 2011 to 2016 அவர் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. எந்த தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்டது. அவர் 2016 அதிமுக சார்பாக போட்டியிடும் போது 67,128 வாக்குகள் பெற்று ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதியில் பதிவான வாக்குகளில் 54% வாக்குகள். அது அவருக்கு அடுத்தபடியாக அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 47,429. அந்த தொகுதியில் மட்டுமே பதிவான வாக்குகளில் 38% ஓட்டை டிஎம்கே வேட்பாளர் வாங்கியிருக்காரு. இரண்டு பேருக்கும் இடையில் ஏறத்தாழ ஒரு 12-13% ஓட்டு வித்தியாசம் இருக்கிறது. அமைச்சராக இருந்தவர் அப்படின்றதுனால அவர் தாவேகாவுக்கு வந்திருப்பதனால அவர் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவின் வேட்பாளராக இதே கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா தாவேகாவில் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள் கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி வேறு சில கட்சிகளில் இருந்து வந்து இந்த கடந்த ஓராண்டில் கட்சியில் இணைந்தவர்களும் இருக்காங்க. தாவேகாவில் இருக்கக்கூடியவர்களும் வேட்பாளர்களாக, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் வேட்பாளர்களாக இருக்க போகிறாங்க. மாற்று கட்சிகளில் இருந்து டிவிகேவில் இணைந்தவர்களும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு தகவல் கிடைக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவருடைய வருகையை தாவேகா தொண்டர்களே பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க. பாருங்க, அதிமுகவில் செல்வாக்காக இருந்தவர்கள்லாம் டிவிகேவை நோக்கி வராங்க. அந்த வகையில் இவர் வந்திருப்பதும் எங்களுக்கு கூடுதலான பலம் சேர்க்கும்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்பாக வாசுதேவநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எக்ஸ்எம்எல்ஏ, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்த மனோகர் அப்படிங்கிறவரும் விஜயை சந்தித்து தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2021 இருக்குல்ல, லாஸ்ட் எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க. 66,363 ஓட்டு வாங்குறார். பட் தோத்துட்டாரு. பட் அவருடைய தொகுதியில் வெற்றி பெற்ற மதிமுகவை சேர்ந்த சதன் திருமலைக்குமார் அவர் 68,730 ஓட்டு வாங்குறார். ரொம்ப குறைவான மார்ஜினில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் மனோகரன். அதனால் இது தாவேகாவுக்கு அவர் வந்திருப்பதனால பலம் சேர்க்கக்கூடிய ஒன்று சொல்ல. இதில் ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மனோகரன் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமி, அவர் தென்காசி மாவட்ட பாஜக தலைவராக இருக்கார். அவருடைய சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 2016 மனோகரன் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். அப்போ அந்த தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட போது அவர் பெற்ற வாக்குகள் 73,904. இதுதான் அவருடைய எலக்ட்ரோரல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர் அப்படிங்கிறதுனால தாவேகா தொண்டர்கள் இவருடைய வருகையையும் பெருசாக கொண்டாடுறாங்க. ஏன்னா இவரும் அவருடைய வாசுதேவநல்லூர் தொகுதியில் மீண்டும் தாவேகாவின் வேட்பாளராக களமிறங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் டிவிகே தொண்டர்கள் இவருடைய வருகையையும் வரவேற்கிறாங்க. இப்போ நம்ம இந்த தாவேகா தொடங்கப்பட்டதில் இருந்து இப்போது வரைக்கும் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அதில் செங்கோட்டையன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பணியாற்றியவர். அதற்கடுத்ததாக கூப்பா கிருஷ்ணன், அவரும் அதிமுக ஆட்சி காலத்தில் மந்திரியாக இருந்தவர். அவர் தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாரு. இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்தார். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மனோகர் எக்ஸ்எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் நா. சுப்பிரமணியன், அதற்கடுத்தது ஜேசிடி பிரபாகர், இவரும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்தவர், ஒரு மூத்த தலைவர். அதற்கடுத்ததாக ராஜலட்சுமி எக்ஸ்எம்எல்ஏ, மயிலாப்பூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவங்க. அவங்க அதிமுகவிலிருந்து அதன் பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தாங்க. அதற்கும் பிறகு பாஜகவில் இணைந்தாங்க. பாஜகவிலிருந்து விலகி தான் தாவேகாவிலிருந்து வந்தாங்க. பட் அவங்க எம்எல்ஏவாக இருந்ததுன்னு பார்த்தா அதிமுகவில் தான். இப்படி இவங்க தவிர மேலும் சில பேரும் கூட முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து வந்திருக்கிறாங்க. தாவேகாவில் பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்து முக்கியமான தலைவர்களாக இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது தொண்டர்கள் இணைந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு எந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவிலிருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ திமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்களோ
அல்லது இந்நாள் எம்எல்ஏக்களோ அப்படி யாரும் இதுவரையும் வரல. அதே நேரத்தில் பாஜகலேருந்து வந்திருக்காங்க. இப்படி வெவ்வேறு கட்சிகளிலிருந்து வந்திருந்தாலும் அதிமுகவில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள், அதிமுகவில் புறக்கணிக்கப்படுபவர்கள், அவங்களில் பெரும் பகுதியினர் தாவேகாவுக்கு வர தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போன லிஸ்ட்டும் இருக்கு இல்லையா? மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் அல்லது மைத்ரேயனாக இருக்கட்டும், சமீபத்தில் வைத்தியலிங்கம், அதுக்கு முன்னாடி மருது அழகராஜ்னு சொல்லி அங்கேயும் ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து இப்போ இணைந்திருக்கிறாங்க. இப்படி அதிமுகவுக்கு இது வந்து ஒரு டஃப்பான காலகட்டமாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம் இதை. ஏன்னா வழக்கமாக ஒரு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போய் சேர்றது தான் ஒரு ட்ரெண்டாக இருக்கும். பட் இப்போது எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் விலகி ஆளுங்கட்சிக்கு போய் சேர்றது அப்படின்றது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். அதுவும் ஒரு புதிய கட்சியை நம்பி போகிறாங்க. ஒரு 50 ஆண்டு கால கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி, இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக இருக்காங்க. அங்கே இருப்பவர்கள் விலகி புதிதாக தொடங்கப்பட்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவில் சென்று சேருவது என்பது நிச்சயமாக தாவேகாவுக்கு ஒரு பெர்செப்ஷன் பேட்டிலில் ஒரு பெரிய ப்ளஸ் தான். நாங்கள் வந்து அதிமுகவை விட வலுவான கட்சின்னு நம்பி தான் எங்ககிட்ட வராங்க. இன்றைக்கி உண்மையிலேயே டிஎம்கேவுக்கு ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய கட்சின்னா அது டிவிகே தான்னு சொல்லி பொதுமக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனமும் வருது, அதையும் நம்ம குறிப்பிட்டு தானே ஆகணும். இப்போ ஊழலற்ற ஆட்சியை, ஊழலற்ற நிர்வாகத்தை நான் தருவேன்னு விஜய் சொல்கிறாரு. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே கரப்ஷன் பார்ட்டிஸ் அப்படின்னு அவர் குறிப்பிடும்போது அங்கே அந்த ஆட்சிகளில் நேரடியாக பங்கேற்றவர்கள், அமைச்சராக இருந்தவர்கள்லாம் இங்கே வராங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் அவங்கள வச்சு ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியுன்ற கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி அதிமுகவிலிருந்து இங்கே வந்திருப்பவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அந்த குற்றச்சாட்டுகளையும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அதிகமாக ஷேர் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பாக சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சரான இவர் மீதும் ஒரு டிவிஎஸ்சி வழக்கு பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எழுதுறதை பார்க்க முடியுது. சில செய்தி இணையதளங்கள்லையும் அந்த செய்தி வெளியாகி இருப்பதை பார்க்க முடியுது. இந்த குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அதுக்கு தாவேகா தொண்டர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, குற்றச்சாட்டுகள் இருக்குது, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. பட் தாவேகாவை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சுட்டி காட்டுறீங்கல்ல. இப்போ திமுகலையும் பல பேர் மீது ஊழல் வழக்குகள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது, நிரூபிக்கப்படாமல் தான் இருக்குது. இன்னை வரை அது நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்லும் போது அதே மாதிரியான குற்றச்சாட்டுகளோடு உங்கள் கட்சியில் வந்து சேர்பவர்களை மட்டும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. பொதுவாக பிஜேபி மேலே பிஜேபியினுடைய எதிர்கட்சிகள்லாம் ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. பிஜேபி தங்களை வந்து கரப்ஷன் ஃப்ரீ பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் வேறு கட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு இருப்பவர்களை தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள். பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின். தங்கள் கட்சிக்கு வந்த பிறகு அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தால் உடனே அவங்கெல்லாம் ஊழல்வாதிகளாக இல்லாமல் நேர்மையாளர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது திமுக மேலேயும் இந்த விமர்சனம் சமீப காலத்தில் வந்திருக்கு. ஏன்னா வைத்திலிங்கம் அண்மையில் திமுகவில் இணைந்த அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவரை எப்படி திமுக சேர்த்துக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அவரையும் தங்களோட கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அவர் மீதும் வழக்கு இருக்கிறதுன்னு திமுக மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு தாவேகாவில் இணைந்திருப்பவர்கள் மீதான வழக்குகள், குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அதையும் வந்து ஒரு விமர்சனமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்கள். அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணையக்கூடியவர்கள், அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், அதை விமர்சிப்பது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருந்து ஒரு புதிய கட்சியை நம்பி இவர்கள்லாம் வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.